Hey guys, first time ஒரு டீடைலா லஞ்ச் குக்கிங் vlog-ஓட வந்துட்டோம்ல. நம்ம சஃபீனா சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ண கோழி 65 மசாலால இருந்து 2 பாக்கெட் எடுத்து 3/4 கிலோ அளவு சிக்கன் கூட சேர்த்து அவன் தலை மேல ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணி பரட்டி எடுத்து ஓரமா வச்சா. 1 கிலோ சீரக சம்பா அரிசியை ஊற வச்சாச்சு. இப்ப குட்டிமாக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கா கொத்தவரங்காவை மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு மூடி அந்தாண்ட அடுப்புல ஸ்லோல வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் எடுத்துட்டு அவன் தலை மேல ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூனுக்கு நெய், ஸ்கிரீன்ல தெரியிற எல்லா ஹோல் ஸ்பைசஸ், ஒரு 15 புதினா இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். நடுவுல அப்படியே இந்த சைடு லிட்டை ஓபன் பண்ணி கொத்தவரங்காவை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அகைன் லெஃப்ட் டர்ன் எடுத்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அவன் தலை மேல ஒரு டீஸ்பூன் உப்பு, 4 பச்சை மிளகா, பேலன்ஸ் இருக்கிற புதினாவை போட்டு மிக்ஸ் பண்ணி லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நடுவுல கொத்தவரங்காவை ஓபன் பண்ணி ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு இந்த சைடு இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போயிருச்சு. அவன் தலை மேல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். 2 பேருமே வெந்துட்டு இருக்க சைக்கிள் கேப்ல நம்ம அடுத்த டிஷ் ரெடி பண்றதுக்காக வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 துண்டு கொத்தமல்லியோட தண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியை கொத்தவரங்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணி மூடி வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பால் பிளஸ் ஹாட் வாட்டர் சேர்த்து ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊத்தி அவன் தலை மேல உப்பை போட்டு மூடி வச்சிருக்கான். கொத்தவரங்காய் இந்த சைடு ரெடி ஆயிருச்சு. அதை தூக்கி அந்த சைடு வச்சாச்சு. அரிசியை கழுவி சேர்த்துக்கலாம். அந்த பிங்க் கிளாஸ்ல இருந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் சீரக சம்பாக்கு 1.5 கப் அப்படின்னு சொல்லி பாலும் தண்ணியும் சேர்த்து 6 கிளாஸ் கலந்து ஊத்தி தலை மேல ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு அந்த சைடு அடுப்புல வச்சாச்சு. இப்ப இந்த சைடு அடுப்புல குக்கர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பிரிஞ்சி இலை, 2 டீஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அவன் தலை மேல உப்பு போட்டு சுத்தம் செஞ்சிருக்க 3/4 கிலோ சிக்கனை இந்த இஞ்சி பூண்டோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த சைடு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அரிசியும் தண்ணியும் சம லெவலுக்கு வந்திருக்கும். ஒரு தடவை மிக்சிங் கொடுத்துட்டு இப்ப அவனை தூக்கி தம் அடிக்க வச்சிடலாம். தோசைக்கல் மேல தூக்கி அவனை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி மசாலால இருந்து 3/4 பாக்கெட், வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகா படியில இருந்து 1 டீஸ்பூன் ட்ரையா இருக்கும். அதனால ஒரு 1/4 கிளாஸ்க்கு தண்ணி, அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி விழுத ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப 2 உருளைக்கிழங்க விட்டு கட் பண்ணிட்டு இவன் கூட பரட்டி விட்டுறலாம் ஸ்லோ ஃப்ளேம்ல. இப்ப இது இருக்கட்டும். இந்த சைடு நம்ம தலைவன் தேங்காய் சோறு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எண்ணெய் சைட்ல பிரிஞ்சிருக்கும். இந்த டைம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சுடு தண்ணியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, சோம்பு, ஒரு 10 முந்திரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு மையா அரைச்சு கமன் கொதிச்சுக்கிட்டு இருக்க கோழி குழம்பு தலை மேல இவனை ஊத்தி ஒரு 15 நிமிஷம் ஸ்லோல வச்சு எண்ணெய் பிரிய எடுத்தோம்னா நம்ம கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கேப்ல முட்டையை வேக வச்சிடலாம். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு மசாலா போட்ட கோழி 65 பொரிச்சு எடுத்தாச்சு. வெங்காய ரைத்தா செஞ்சு அன்னையோட குக்கிங் இனிதே முடிந்தது. நன்றி.